இது 24 GB RAM 1 TB ஸ்டோரேஜ் 240 வாட் சார்ஜிங்கோட வர புது Realme flagship Realme GT5. இன்னைக்கு வீடியோவில் இந்த ஃபோனை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். GT5 பார்க்க நல்லா இருக்குது. கூகுள் பிக்சலில் யூஸ் பண்ணுற மாதிரி கேமரா வைசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் மாதிரியே இங்கேயும் ஃபோனை ஒரு சர்ஃபேஸில் வச்சு யூஸ் பண்ணையில் வாப்லிங் எதுவும் இல்லை, கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடிஞ்சுது. இப்போ இந்த கேமரா வைசரை க்ளோஸாக பார்த்தீங்கன்னா ஷாமி எக்ஸ்ப்ளோரர் வைப்ஸ் கிடைக்கும். ஏன்னா இங்கே அந்த snapdragon 8 Gen 2 பிராண்டிங் இருக்குது டிரான்ஸ்பரண்ட் கவரோட. அஃப்கோர்ஸ் இது ஆக்சுவலான சிப் கிடையாது, பட் ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஷாமி பண்ண மாதிரியே. அதை சுற்றி RGB லைட்ஸ் இருக்குது. இப்போ இந்த லைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட GT3 இல்லை GT Neo 5 மாதிரி இல்லாமல் இங்கே எல்இடியை பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நத்திங் வைப்ஸ். இப்போ பேக் கிளாஸ் தான், ரியல்மி இதை மிரக்கல் கிளாஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கிளாஸுக்கும் கேமரா வைஸருக்கும் ஸ்மூத்தாக ட்ரான்சிஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃபினிஷ் இது லிக்விட் சில்வர் மிரர். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே மிரரெஸ்க் ஃபினிஷ், நல்லா கிளாஸியாக இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணோம். ரியல்மி இன்னொரு கலர்வே ஆஃபர் பண்ணுறாங்க, ஸ்டார் மிஸ்ட் ஓஎசிஸ். இது மேட் ஃபினிஷோடு வருது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணாலும் சைட்ஸ் கொஞ்சம் பழைய சாம்சங் மிட் ரேஞ்ச் ஃபீல் இருக்குது அந்த கிளாசி பிளாஸ்டிக்னால. ஸோ நிறைய பிராண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் எடுத்த மாதிரி தெரியுது. உங்களால் இதை நோட்டீஸ் பண்ண முடிஞ்சதா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ், லெஃப்ட்டில் எதுவும் கிடையாது. டாப்பில் செகண்டரி ஸ்பீக்கர், ஐஆர் பிளாஸ்டர், அப்புறம் நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், பவர், வால்யூம் கீஸ் ரைட்டில் இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்பீக்கரும் மைக்கும் டைப் சி போர்ட்டுக்கு 2 சைடில் இருக்குது. கார்னரில் சிம் ட்ரே. ஸோ இந்த பாயிண்டில் நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, மைக்ரோ SD சப்போர்ட் கிடையாது. இங்கே ரப்பர் கிராமெட் இருந்தாலும் GT5க்கு அஃபிஷியல் IP ரேட்டிங் எதுவும் இல்லை. ஆனால் NFC இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்ஹேண்ட் ஃபீல் GT5ல நல்லா தான் இருக்குது, பட் கிளாஸ் பேக்குங்கிறதுனால ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. இந்த கேமரா வைசர் இந்த பிளேஸ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. கையில் பிடிக்கல, விரல் நேச்சுரலாக ரெஸ்டார பிளேஸில் கொடுத்துருக்காங்க. 205 கிராம்ஸ் வெயிட், பட் ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது. வித் வந்து 75 மில்லிமீட்டர்ஸ். அது போக பேக் உள்ள கர்வ் ஆகிறதுனால எர்கனாமிக்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போ பேக் மட்டும்தான் கர்வ் ஆகுது, டிஸ்பிளே ஃப்ளாட் தான். ரியல்மி 93.7% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ ஆஃபர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இந்த தின் பெசல்ஸ்னால. இந்த பேனல் 6.74 inches 10-bit OLED. ரெசல்யூஷன் 1.5K. ஸோ பிக்சல் டென்சிட்டி ஷார்ப்னஸ் 450 pixels per inch. ரெஃப்ரெஷ் ரேட் 144 Hz. ஆனால் LTPO டெக்னாலஜி கிடையாது. HDR10+ சப்போர்ட் இருக்குது. பேனலோட பீக் பிரைட்னஸ் 1400 nits. ஸோ ஓவரால் நல்ல தரமான OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். இதில் வீடியோஸ் பார்க்குறதும் சரி, கேம்ஸ் விளையாடுறதும் சரி நல்லா தான் இருக்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு ஸ்டெரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. லவுடாக ரிச்சாக இருந்தது. இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு டால்பி அட்மோஸ் இருக்குது. கேமிங்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்டர்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. GT5 குவால்காமோட ஃப்ளாக்ஷிப் snapdragon 8 Gen 2 SoCனால பவர் ஆகுது. ரியல்மி இது போக ஒரு டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் சிப்பும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, திருப்பி ஃப்ரேம் இன்டர்பிளேஷனுக்காக. ஸோ கொஞ்சம் அதிகமான ஃப்ரேம் ரேட்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு. இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, புதுசாக ஒரு 9 லேயர் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் தேர்மல்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. பட் என்னோட இனிஷியல் டெஸ்டிங்கில் 3D மார்க் வைல்ட் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அதால் கம்ப்ளீட் கூட பண்ண முடியல. பாதியிலே ஃபோன் ஹீட் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஆப் ஷட் டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த டெஸ்ட்டை நான் GT மோட் ஆன்லேயும் ரன் பண்ணி பார்த்தேன், ஆஃப்லேயும் ரன் பண்ணி பார்த்தேன். ரிசல்ட் ஒன்று தான். இன்னொரு கிளைம், ரியல்மி வந்து 76 ஆப்ஸ் மெமரியில் மெயின்டைன் பண்ண முடியும் 24 GB வேரியண்ட்டில் அப்படிங்கிறாங்க. தேவையே இல்லை, பட் இதுதான் கிளைம். டெஸ்ட் பண்ணி பார்க்கல 46 ஆப்ஸ் தான் வைக்க முடிஞ்சுது. திருப்பியும் 46 ஆப்ஸ் நம்ம ரியலிஸ்டிக்காக யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் ரியல் ரிசல்ட்ஸ் இது தான். இன்னொரு விஷயம், இந்த ஃபோன் இப்போ சைனாவில் லான்ச் ஆகியே 2 நாள் தான் ஆகுது. இந்த பாயிண்டில் ஏற்கனவே ஒரு அப்டேட் புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி இதெல்லாம் அப்டேட்ஸில் அட்ரஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. இந்த பாயிண்டில் இதெல்லாம் சின்ன பக்ஸ், அவ்வளோதான். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 24 GB RAM வேரியண்ட், LPDDR5X, 1 TB ஸ்டோரேஜோடு வருது, UFS 4.2. 24 GB RAMங்கிறது பிராண்ட்ஸ்க்கு ஒரு மார்க்கெட்டிங் பாயிண்ட் இன்றைக்கி. ஏன்னா ஆக்சுவல் யூசர்ஸ்க்கு அதனால பெரிய பெனிஃபிட் எதுவும் கிடையாது. பட் நான் இந்த யூனிட் வாங்கினதுக்கு காரணம், இந்த 24 GB RAM 1 TB ஸ்டோரேஜ் வேரியண்ட் மட்டும் தான் 240 வாட் சார்ஜிங்கோடு வருது. போன தடவை GT3ல ரியல்மி 9 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும்னு கிளைம் பண்ணாங்க. பட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கல, கிட்டத்தட்ட 11 நிமிஷம் ஆச்சு. 11 நிமிஷங்கிறது நல்லது தான். பட் இந்த தடவை திருப்பியும் அதே 240 வாட்ஸ் ஆஃபர் பண்ணிவிட்டு அஃபிஷியல் சார்ஜிங் டைம் எதுவுமே அவங்க கிளைம் பண்ணலங்கையில் எனக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருந்துச்சு. இந்த தடவையாவது ஃபுல் சார்ஜ் 10 மினிட்ஸ்க்குள்ளே பண்ண முடியுமா, இல்லை ஏன் வந்து அவங்க அஃபிஷியல் டைமிங்ஸ் எதுவுமே கிளைம் பண்ணல. ஸோ அதுக்காக தான் இந்த வேரியண்ட் வாங்கினேன். டெஸ்ட் பண்ணி பார்க்கல, ஆக்சுவலாக இன்னும் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. GT5 ஃபுல் சார்ஜுக்கு 14 நிமிஷம் எடுத்துச்சு. இன்னமும் ரொம்ப ஃபாஸ்ட் தான், பட் 150 வாட் வெர்ஷனோட கம்பேர் பண்ணல
அது 18 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகும். ஸோ பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ மற்ற ஸ்கியூஸ் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ், 16GB RAM 512GB ஸ்டோரேஜ், இது ரெண்டுமே 150 வாட் சார்ஜஸோடு தான் வருது. ப்ளஸ் இந்த மாடல்ஸ்க்கு ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி 5240 mAh. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க 240 வாட் சார்ஜிங் யூனிட்டில் 4600 mAh தான். இப்போ சாஃப்ட்வேர்னு வரையில் Realme UI 4ல் ரன் ஆகிட்டுருக்கு. இது Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். சைனீஸ் கியூங்கிறதுனால எக்கச்சக்கமான ப்ளோட்டோட வந்துச்சு. மோஸ்ட்டாக இந்த ஆப்ஸ் எல்லாமே அன்இன்ஸ்டாலபிள். ஸோ நல்லா க்ளீனப் பண்ண முடிஞ்சுது. பட் ஆப்ஸை ரிமூவ் பண்ணாலும் சில இடங்களில் இன்னமும் இந்த மாதிரி இரிட்டேட்டிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் வரதான் செய்யுது. இப்போது வர ரியல்மிக்கு இதுதான் புது நார்மல்சி மாதிரி இருக்குது. வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். மற்றபடி சாஃப்ட்வேரில் ஒரு சில நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. இப்போ சைட் பாரை புல் பண்ணிங்கன்னா இங்கேருந்து எந்த ஆப் லான்ச் பண்ணாலும் ஃப்ளோட்டிங் விண்டோவில் ஓப்பன் ஆகும். இந்த ஃப்ளோட்டிங் விண்டோஸை நம்ம ரீசைஸ் பண்ணலாம், இல்லை ஒரு கார்னரில் ப்ளேஸ் பண்ணலாம், இல்லை இந்த எட்ஜில் சின்ன ஐக்கானாக மினிமைஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த விண்டோஸை டபுள் டேப் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீன் போயிடும். மல்டி விண்டோ ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஒரு கன்வீனியன்ட்டான 3 ஃபிங்கர் ஸ்வைப் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரே சமயத்தில் 2 ஆப்ஸ் யூஸ் பண்ண முடியும். இது போக 6 கேம்ஸ் வரைக்கும் மெமரியில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் ஃபேவரட் கேமை லான்ச் பண்ணல எக்ஸ்ட்ரா ஒரு செகண்ட் வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ பின்னாடி உள்ள LED அதை ரிங்டோன்ஸோட சிங்க் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் அந்த நத்திங் வைப்ஸ்ன்னு சொன்னேன். இது போக கான்டாக்ட் ஸ்பெசிஃபிக் லைட் எஃபெக்ட்ஸ் வேணும்னா செட் பண்ணலாம். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களோட ரெகுலர் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ், தீம்ஸ், ஆல்வேஸ் ஆன், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ சாலிட் ஹார்ட்வேர் இருக்கிறதுனால எதிர்பார்த்த மாதிரியே ரெஸ்பான்சிவாக இருந்தது. ஓகே, கேமராஸ்க்கு வருவோமே. GT5ல் எக்ஸாக்டாக GT3, GT Neo 5ல் உள்ள கேமரா செட்டப்பை Ctrl+C Ctrl+V பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ப்ரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் IMX890 ஆப்டிக்லி ஸ்டேபிளைஸ்ட் f1.9 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம நிறைய ஃபோன்ஸில் ரீசெண்டாக இந்த சென்சராக பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை பற்றி புதுசாக சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ரியல்மியோட ப்ராசஸிங் நல்லா இருக்குது. டைனாமிக் ரேஞ்சும் இம்ப்ரெசிவாக இருந்தது. கலர்ஸ் மோஸ்ட்டாக கரெக்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. லோ லைட்டில் கூட பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்துச்சு. இது எல்லாமே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். இப்போ செகண்டரி 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், இது ரொம்ப ஆவரேஜ்னு சொல்லலாம். ஏன்னா கலர்ஸ் சில நேரத்தில் ப்ரைமரியோட ஒழுங்காக மேட்ச் ஆகலை. இமேஜஸ் பிரைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, பட் டைனாமிக் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வேலைக்கே ஆகாதுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆவரேஜ். மூணாவது மேக்ரோ 3 கேமரா கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். வீடியோன்னு வரையில் GT5 4K 60ல் கேப் பண்ணியிருக்காங்க. ஹார்ட்வேர் 8K கேப்பபிள், பட் ஓகே, 8K பெரிய விஷயம் கிடையாது. 4K 60 ஃபுட்டேஜ் நல்லா தான் இருந்தது. செல்ஃபி கேமராவும் மாற்றலை. திருப்பியும் அந்த ரொம்ப பாப்புலர் S5K3P9 சாம்சங் சென்சர் பல ஃபோன்ஸில் பார்த்துட்டோம். 16 மெகாபிக்சல்ஸ். செல்ஃபீஸ் நல்லா இருந்துச்சு, பட் வீடியோ மோஸ்ட்டாக எல்லா சைனீஸ் பிராண்ட்ஸ் மாதிரியுமே இவங்களும் 1080-30க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இது செல்ஃபி கேமராவில் எடுக்கிற 1080p30 ஃபுட்டேஜ். ஸோ EIS இருக்கணும். மைக் எப்படி இருக்குது டெஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது டிரெக்டாக இதுலேருந்து வர ஆடியோ அன்டச்ட். கொஞ்சம் சவுண்ட் நல்லா தான் இருக்குது இல்லை. ஸோ ஆடியோ பிக்கப் கிளியராக இருக்கா, எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த ப்ரைஸிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். இதுதான் GT5 வர பாக்ஸ். 240 வாட் வெர்ஷனுங்கிறது ஒரு சில இடங்களில் மென்ஷன் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ண உடனே இந்த பிளாக் இன்சர்ட் இருக்குது. இதில் சிம் இஜெக்டர் டூல், ஒரு சில இன்ஃபர்மேஷனல் புக்லெட்ஸ், அப்புறம் சாஃப்ட் TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து Realme GT5க்கு வருவோம். ப்ரொடக்டிவ் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். பின்னாடி உள்ள ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணுவோம். இந்த ஃபோன்லேயும் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ப்ரீ அப்ளை பண்ணியிருக்காங்க, பட் நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக அதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ Realme GT5 பூட் ஆகையில் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து ஒரு ஒயிட் USB Type-C to Type-C கேபிள், ஒயிட் ஆக்சன்ஸோட. ஃபைனலாக 240 வாட் Supervooc சார்ஜர். ப்ரைஸிங்னு வரையில் GT5 2999 RMBலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ரீசெண்டாக பார்த்த OnePlus Ace 2 Proவோட அதே ப்ரைஸிங். 240 வாட் வெர்ஷன், அந்த 24GB RAM 1TB ஸ்டோரேஜ் வெர்ஷன் 3799 யுவானுக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, இந்த ஃபோனோட போன மாடல் 2599 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேஸ் ப்ரைஸ் இங்கே 15% ரியல்மி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனும் விலை ஏற்றிட்டே போகிறது எனக்கு நல்லதாக படல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.